ஆனால் திமுக தோல்வியை நோக்கி நகரும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு தெரியும் பட்சத்திலே அவர்கள் விலகி சென்று வேறு எங்கேனும் குத்திக் கொள்ள முடியுமா என்ற பார்வையுடன் இருப்பார். அப்போ நீங்க சொல்ற அந்த பணபலம் என்பது சமூகத்தில் ஈடுபடாது எனப்படுவார். பணபலத்தை பத்தி இன்னொரு பார்வை, எங்களுடைய பணத்தை எங்களுக்கு நீ தர்ற, எங்களுடைய பணத்தை நாங்கள் வாங்கி கொண்டு எங்கள் மனிதருக்கு யாரை பிடிக்குமோ அவர்களுக்கு வாக்களிப்போம், அவர்கள் பணமே தராமல் இருந்தாலும் சரி. இந்த பார்வைதான் சமூகத்துல விரவி கிடைக்கிறது. பணத்தை வைத்து யாரையும் இன்று விலைக்கு வாங்க முடியாது. உண்மை. பணம் தரப்படுகிறது எந்த அளவுக்கு உண்மையோ அதற்கு இணையான உண்மை பணத்திற்காக மக்கள் விலை போவதில்லை. எங்க பணத்தை எங்களுக்கு கொடுக்குறீங்க, இந்த லெவல்ல தான் மக்கள் பாக்குறாங்க. இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், அவங்களுக்கு இருக்கக்கூடிய உள்ளூர் கட்டமைப்புகளை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கு. இந்த உள்ளூர் கட்டமைப்புகளுடைய ஒட்டுமொத்த கூட்டுத்தொகை என்பது 10-15% மேல் கிடையாது. தனியாக திமுக நின்றால் 10% வாக்குகளை மட்டும்தான் அவர்களால் பெற முடியும். இன்றைய தேதி தனியா நின்றால் எந்த காலத்துல அவர்கள் கூட்டணி அல்லாத ஒரு அரசை அமைத்தார்கள் என்று கூறுங்கள். எந்த காலத்திலும் அவர்கள் கூட்டணி அல்லாத அமைப்பை உருவாக்கவில்லை. ஜெயலலிதா அவர்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது, அந்த தைரியம் இருந்தது. திமுகவிற்கு எந்த காலத்திலும் அந்த நம்பிக்கை இருந்தது, அந்த தைரியம் இருந்தது. அதனால் நாம் இதை பற்றி பெரிதாக கவலைப்பட ஒன்றுமில்லை.